எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி 3 முக்கிய தகவல்கள். ஒரு நண்பருக்கு 10,000 குவாண்டிட்டி கனரா பேங்க்ல வாங்கியிருக்காரு. அது 2 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னொரு நண்பருக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல 20,000 ரூபாய் லாபத்துல இருந்திருக்கு. இப்ப எடுத்து பார்த்தா 91,000 ரூபாய் நஷ்டம்னு இருக்கு. அந்த தகவலையும் பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் 23,865. அப்ப கரண்ட் எக்ஸ்பைரி 23,864 இருக்கு. ஆனா அடுத்த மாதத்தினுடைய கான்ட்ராக்டுக்கு நாம ரோல் ஓவர் பண்ணோம்னா 176 பாயிண்ட் அதிகமாக கொடுத்து, அதாவது 176 பாயிண்ட் நம்மளுக்கு நஷ்டமாயி ரோல் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பார்த்ததும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் புரிஞ்சுக்க வேணாமா, நம்மள சம்பாதிக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு. அதாவது நிறைய ட்ரேடர்கள், ஒரு உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கங்களேன், ஏதாவது ஒரு கோடிக்கு நான் என்னைக்காவது நிப்டி இண்டெக்ஸை நான் வாங்கணும்னு நினைச்சேன்னா 1 கோடி நிப்டி பீஸ் மூலியமாக வாங்கலாம். அல்லது இந்த யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டு, ஐசிசி மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் இந்த போன்ற இன்னும் எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டுகள் நிப்டி 50 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. அதுல கூட போய் 1 கோடி கொடுத்து பணம் கொடுத்து வாங்கலாம். ஆனா சில ரீட்டைலர்ஸ் என்ன பண்றாங்க, ரொம்ப சாதுரியமாக, அது எதுக்கு நான் 1 கோடி ஃபுல் கேஷ் கொடுத்து பொசிஷன் எடுக்கணும், அதே அண்டர்லைங்க நான் ஃபியூச்சர்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. கடைசியில ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த கான்ட்ராக்டுக்கு ரோல் ஓவர் பண்ணும் பொழுது இப்படி 176 பாயிண்ட் அதிகமாக கொடுத்து வாங்கணும். சோ அப்ப இவ்வளவு டிஃபரன்ஸ்ல ஃபியூச்சர்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கிறத பார்த்த உடனே ரீட்டைலர்ஸ் புரிஞ்சுக்க வேண்டாமா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் நம்ம தனிப்பட்ட ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இருக்கு, அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள்ல எஸ்ஐபி போட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போனோம்னா அவன் எக்கு தப்பா இந்த மாதிரி தான் பண்ணுவான். 1 கோடி பொசிஷனை வெறும் 20 லட்சம் ரூபாய் ஃபியூச்சர்ஸ்ல மார்ஜின் கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஐடியா போட்டு வந்தா கடைசியில் இப்படி கும்பா பாட விட்டுறாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோஸ். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியா இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ்ல 1 கோடி பணத்தை சேர்த்துட்டு விட்டுறணும், அது வளர்ற வரைக்கும் வளரட்டும் அப்படின்னு ஐடியா இருந்தது. அதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கலாமான்னு நான் யோசிச்சு பார்த்து இருந்தேன். நான் வேலை பார்த்துட்டு இருந்த காலத்துல எல்லாம் இப்படி 176 பாயிண்ட் கரண்ட் மார்க் எக்ஸ்பைரிக்கும் அடுத்த எக்ஸ்பைரிக்கும் டிஃபரன்ஸ் இருந்து நான் பார்த்தது கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது, ரீட்டைல் மக்கள் என்ன ஒரு ஐடியா போட்டாலும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்க போறது கும்பா. 100க்கு 10 பேர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு அனுபவம். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, நம்ம நிறைய பேர் வந்து 2 லட்சம் லாஸ்ல இருக்கு, 4 லட்சம் லாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த 4 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை போட்டுட்டு ஒரு 10 லட்சம் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி, 50 லட்சம் இருக்கிற மாதிரி, 5 கோடி இருக்கிற மாதிரி, 10 கோடி இருக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டோம். அப்ப நம்மளுக்கு லாபம் நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இப்பவும் நிறைய பேர் 20,000 40,000 லாபம் வந்தாவே புக் பண்ணிடுறாங்க. ஆனா லாஸ்ட்னு பார்க்கும் பொழுது அது 2 லட்சம் 4 லட்சம்னு போக தான் செய்யுது. ஏன்னா அக்கவுண்ட் பெரிதாகி விட்டது, நாம் வளர்ந்து விட்டோம் அப்படின்றத நம்ம நிறைய பேர் ரியலைஸ் இன்னும் பண்ணல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அதுல இந்த நண்பர் வந்து கனரா பேங்க்ல வந்து 10,000 ரூபாய் 10,000 குவாண்டிட்டி இருக்கு, 2 லட்சம் லாஸ் அப்படின்னு சொல்றாரு. அது என்னால நம்பவே முடியல. அது ஒரு விஷயம், ஏன் அப்படின்றது இப்ப சொல்றேன். இன்னொரு நண்பர் சொல்லக்கூடிய கருத்து கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐடி செக்டர் அடிபட்டு இருக்கு, மிதிபட்டு இருக்கு, கும்பா பாடி இருக்கு இந்த மாசத்துல. இந்த மாசம் இல்ல, கடந்த 1.5 வருஷமாவே அப்படித்தான் இருக்கு. அதனால இந்த நண்பர் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல 20,000 லாபம் இருந்தது, இப்ப 91,000 லாஸ் என்பது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த நண்பர் என்ன பண்ணாருன்னு தெரியலையே. அதாவது கனரா பேங்கினுடைய ஹிஸ்டோரிக்கல் சார்ட், வரலாற்று சார்ட் பிரைஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பங்கு பல பேர்த்த லாக் பண்ணி விட்டுருக்கு. 2024ல 100 ரூபாய் ரேஞ்சில பறந்துகிட்டு இருந்த பங்கு அப்படியே குப்புற விழுந்துட்டான். எது வரைக்கும்? 70 ரூபாய் வரைக்கும். சோ அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி லாக் ஆயிருந்தவங்களுக்கு கூட சமீபத்துல 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு அருமையான வருமானம். லாக் ஆனவங்களுக்கே அப்படின்னா லோ ரேட்ல 70-80 ரூபாய்க்கு எடுத்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பணம் என்பது டபுள் பண்ணி விட்டுட்டான் ஒரு வருஷத்துல இந்த கனரா பேங்க். அப்படி இருக்கும் பொழுது இந்த நண்பர் வந்து அப்ப 2024 உச்சாணி கொம்புல மாட்டல, மேபி இப்ப இந்த 2026 உச்சாணி கொம்புல மாட்டிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வருகிறது. என்ன கேட்டா பல்வேறு நண்பர்கள் தங்களுடைய போர்ட்போலியோ உயர்த்தி கொண்ட பிறகு இனிமேல் வந்து புட் ஆப்ஷன் என்ன, அதை வச்சு எப்படி ஹெட்ஜிங் பண்ணி லாஸை கம்மி பண்ணிக்கலாம், அல்லது கவர்டு கால் ஆப்ஷன்னா என்ன,
அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது, செக்யூர்டு புட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜருக்கு ஈக்குவலாக உங்களை தரம் என்பது உயர்த்தும். ஆல்ரெடி பணத்துல மேல வந்துட்டீங்க, இன்னுமே நீங்க அந்த புது புது கான்செப்ட்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. நண்பர்களே, நம்ம காலேஜ்ல பல பேர்த்த சுத்தி சுத்தி வந்து தர்ம அடி வாங்குவோம், அதை வெளியே சொல்லிக்க மாட்டோம். அது மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போதைக்கு நம்மளை சுத்தி ஆபத்து மட்டுமே, ட்ரபிள் நியூஸ் மட்டுமே தற்போதைக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் நம்ம ஷேர் மார்க்கெட் வண்டி ஓட்டணும் அப்படின்றது. ஒண்ணு இந்த வார், அது ஏன் ஆரம்பிச்சானுங்க, ஏன் நடந்துகிட்டு இருக்கு, எப்ப முடியும்னு அவனுங்களுக்கே தெரியாது. ஆனா அதை வச்சு அவனுக்கு பெருசா மார்க்கெட்ல ஏறி, அவங்க மட்டும் இல்ல ஆசியன் மார்க்கெட்ஸும் பலதும் ஏறி சம்பாதிச்சிடுச்சு. அடி வாங்கின ஒரே ஒரு ஜென்மம் யாருன்னா அது நம்ம மட்டும்தான் இந்த உலகத்திலேயே. அந்த சண்டை போட்ட இஸ்ரேலு, அமெரிக்கா, அதனால பாதிக்கப்பட்ட இந்த பக்கம் இந்தோனேஷியால இருந்து ஆரம்பிச்சு, ஜப்பான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பயலும் கண்ணா பின்னான்னு காசு பார்த்துட்டானுங்க. நம்மனால இன்னும் 10 பைசா கூட பார்க்க முடியல அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி ஃபாரினர்ஸும் தொடர்ந்து செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாண்ட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்னன்றது தெரியப்படுத்துங்க. ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன், எனக்கே சுமாரா தான் தெரியுது, பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபைன். ஏன்னா நிறைய பேர் பிளாக் கலர்ல போர்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சமீபத்துல மழை வாய்ப்பு எவ்வளவு வரும், மான்சூன் சீசன்ல நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்ற தகவல்களும் வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஐடி செக்டர் ஒரு மாதமாக இல்ல ஒரு வருஷமா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் மேல ஏற விடாம கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் ஹெவி வெயிட்டேஜ், விப்ரோ முதல் கொண்டு. இந்த இதுல இத்தனை பேர் எதுக்கு? டெக் மஹிந்திரால இருந்து எதுக்கு இத்தனை பேரு? இந்த ஏதாவது ஒரு 2 பேர்த்த தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு வேற ஏதாவது ஷேர் எடுத்து உள்ள வச்சா கூட நம்ம நிப்டிக்கு பாதிப்பு வராதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவன் எந்திரிச்சு ஓடுறதுக்கு பதுவா நல்லா எருமைப்பாலை குடிச்சுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு யாரும் என்னை தட்டி எழுப்பாதீங்க அப்படின்னு பகல்ல நிறைய பேர் தூங்குவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் பகல்லையே தூங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி மார்க்கெட்லயே சமீபத்தில் ஒரு நல்ல ரெக்கவரி வந்த பொழுதும் இந்த HDFC பேங்க் அப்படின்ற பங்கு பெருசா ரெக்கவரி ஆகல. அவன் கடைசிக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜா வந்து தொடணுமா இல்லையா? ஒரு 850 900க்கு பக்கத்துலயாவது வந்தானா தானே மார்க்கெட்டுக்கு ஒரு உதவியா இருக்கும். அவன் வராம இருக்கான். அதுவும் இல்லாம இந்த ரிலையன்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் என்பது இல்லை. சோ பெரிய ஆளுக்கு தான் HDFC பேங்க், ரிலையன்ஸ் மற்றும் ஐடி செக்டரை சார்ந்த பங்குகள் எல்லாமே கீழே தான் கிடக்குது. எவனுக்குமே நல்ல காலம் என்பது இப்ப வரைக்கும் பிறக்கல. அதனால் நம்மளுக்கும் நல்ல காலம் என்பது பிறக்கல. எப்படியோ ஜூன் மாசம் முடிந்தது, அதை அனுப்பிச்சு வச்சுட்டோம். இனி நாளையிலிருந்து ஜூலை மாதம் பல பங்குகள் வெடிச்சு செதறணும். 15%, 20% என்பது ஏறினா தான் 3 மாதத்திற்கு மேல பொறுமையாக, 2 மாதத்திற்கு மேல பணத்தை போட்டு பொறுமையாக காத்திருக்கக்கூடிய பல பேருக்கு இன்பம் என்பது வரும். இங்க பாத்தீங்களா, 3 பங்குகள் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்துக்கிட்டு மேல வராமையே இருந்தான். ஆனா 3 பேருமே பெரிய குரூப்பை சார்ந்த பங்குகள். பெரிய குரூப்னா பெரிய குரூப். டாடா குரூப்பை சார்ந்த டாடா கேபிட்டல், HDFC குரூப்பை சார்ந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பஜாஜ் குரூப்பை சார்ந்த பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ். இதுல இவங்க 2 பேரும் HDBFS டாடா கேபிட்டலும் 3 பேருமே கீழே தான் இருந்தானு. அதே என்னமோ பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸுக்கு மட்டும் அல்வா கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் போயிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி அவனு 2 பேர் மேல வந்துட்டானு. ஆக்சுவலா இந்த 3மே நல்ல குவாலிட்டியான பங்குகள் தான் ஃபைனான்ஸ் சைடு. இந்த 3ல யாரு முதல்ல வந்து தன்னுடைய பழைய உச்சத்தை தொட்டு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க எல்லாம் Q1 ரிசல்ட் சீசன் வர்றதுக்குள்ளேயே மேல ஏறிட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இந்த HDB ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35% தன்னுடைய லோல இருந்து ஏறி வந்துருச்சு. இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹை இன்னும் போய் தொடல, இருந்தாலும் ஏறி வந்திருக்கான் 35%. இந்த கனரா இவன் தாங்க சிங்க குட்டி, டாடா கேபிட்டல். அவன் தாங்க தன்னுடைய பழைய ஹையை முதலிலே வந்து தொட்ட பங்கு. அதாவது 3 ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகள், டாடா குரூப்பை சேர்ந்த டாடா கேபிட்டல், HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்.
இந்த 3 பேர்த்துல தன்னுடைய பழைய ஹையை வந்து முதலிலே தொட்ட பங்கு என்பது டாடா கேபிட்டல் தான் இந்த பெருமையை வாங்கியிருக்கான். இப்பதான் சமீபத்துல எங்கேயோ 297ல சுத்திக்கிட்டு இருந்தான். 27% என்பது மேல் நோக்கி ஏறி வந்து தன்னுடைய பழைய ஹையை பிடிச்சிருக்கு. இந்த HDB ஃபைனான்சியல் சர்வீசஸ் 35% ஏறினாலும் 10ல அவன் ஆக்சுவலா 58% ஏறினா தான் பழைய ஹையை போய் பிடிக்க முடியும் என்ற நிலைமை. அட பாவி பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், நீ இது உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா? உனக்கு அல்வா கொடுத்துட்டு மீதி 2 பேரும் மேல ஏறிட்டாங்க. நீ என்னடான்னா கீழே குவிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் மோசம் இல்லை. தன்னுடைய லோ பிரைஸ்ல இருந்து ஒரு 20% மேல் நோக்கி ஏறிய பங்காக இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு. பாத்தீங்களா, அவனு 2 பேர் ஏறிட்டானுங்க. இப்போ புதுசா, அதாவது இந்த 3 குரூப்லயும் புதிதாக IPO மூலியமாக நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஷேர்கள், அதுல அந்த 2 பசங்களும் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி நெருங்கி வந்துட்டாங்க. இது குப்புறப்படுத்தி கொண்டுள்ளது. எப்படியா நண்பர்களே, இந்த மாதிரி தான் Q1 ரிசல்ட் சீசன்ல இவனு 2 பேர் ஏறினதுன்னா யாராவதுனால உணர முடிந்ததா? டாடா கேபிட்டல், HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 30% ஏறி இருக்கானு யாராவதுனால உணர முடிந்ததா? உணர முடியாது. ஆனால் மேல வந்துட்டா ஒரு சந்தோஷம் என்பது வரும். அது மாதிரி இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல பல பேர் வச்சிருக்கக்கூடிய பங்குகள் இந்த மாதிரி வெட்டிச்சு செதறி மேல வந்தா நல்லாதான் இருக்கும். இந்த IEX அப்படின்ற ஒரு ஷேர் கூட கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர் தான். ஒரு 10 ரூபாய் பாட்டு கோஷ்டி மாதிரி குறிப்பிட்ட ஹை குறிப்பிட்ட லோ அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சுத்தி கொண்டிருந்த ஒரு பங்கு தான் இந்த IEX. சோ மொத்தமா இந்த 2026ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 115 ரூபாய் ரேஞ்சுக்கும் 135 ரூபாய்க்கும் இடையிலேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு தான் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஷேர். இவங்களுடைய Q1 ரிசல்ட் சீசன் வரும் பொழுது இந்த பங்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டரில் அப்படின்ற ஒரு பங்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அல்ட்ரா மெகா ஆர்டர் என்பது கிடைச்சிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பங்கு வந்து ஏன் திடீர்னு கும்பா பாடுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போன வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்தது. இன்டர்நேஷனல் ஆர்டர்ல இவங்க பிட்டிங் பண்ண போறதுக்கு சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு கடுமையான சரிவு. அவன் பாட்டுக்கு 500 ரூபாயில இருந்து யாரோ எப்படியோ போங்கன்ற மாதிரி 200 ரூபாய்க்கு போய் விழுந்துட்டான். 200ல இருந்து இப்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இந்த டெரில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டர் கிடைச்சிருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெடுக்கு அப்படின்ற ஒரு தகவல். சார் ஏன் கீழே விழுந்தாருன்னா, திடீர்னு ஒரு நைஜீரியா சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அதனால வேர்ல்டு பேங்க் வந்து டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. இதனால புது இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தகவல் வந்து. ஆனா அதுக்கப்புறம் இவங்க பேசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து, அந்த பிளாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேரில் என்பது இன்னும் பெருசா ரெக்கவரி ஆகல. அவன் உளுந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இப்போதைக்கு வந்திருக்கானே ஒழிஞ்சு இன்னும் பழைய ஹைக்கெல்லாம் போல. இது இருக்கக்கூடிய செக்டர்னு பார்த்தா ரொம்பவுமே ஃபோக்கஸ்டு செக்டர் தான். அது என்ன செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் ஆஃப் பவர் ஃபர்னஸ் அண்ட் ரெக்டிஃபயர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதுக்கு வந்து அதிகமான டிமாண்ட் என்பது சமீபத்தில் இருந்துட்டா இருக்கு. ஏற்கனவே இவங்க பிசினஸ் பல பேருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய மொத்த சேல்ஸ் என்பதெல்லாம் ஒரு வளரும் பருவத்தில் தான் இருக்கு. இது போக இன்னுமே இந்த டேட்டா சென்டர் முதல் கொண்டு பவர் டிரான்ஸ்மிஷன் கொண்டு ஏதேதோ ஒரு வகையில புது பிசினஸ்கள் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் இருந்துட்டு இருந்த நேரத்துல தான் இப்படி ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டர் என்பது இந்த ஷேருக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்பேற்பட்ட ஆர்டர்கள் கிடைக்கும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளுக்கு தகவல்களை தெரிவிச்சிருவாங்க. ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் போட்டவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, கடவுளே இவன் புது ஹை என்பதெல்லாம் கூட போக வேணாம், இந்த மாதிரி அல்ட்ரா மெகா ஆர்டர் நியூஸ் வச்சுக்கிட்டு கீழே விழுந்தான் பாத்தீங்களா, அந்த ஹையை திருப்பி பிடிச்சினா கூட போதுமே ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பல பேர் லாஸ்ட்ல இருப்பாங்க உச்சியில வாங்கின இடத்துல இருந்து. சோ மிகப்பெரிய அளவுல ஆர்டர் கிடைச்சி போக்கஸ்ல இருக்கக்கூடிய செய்திகள்ல இந்த டரில் அப்படின்ற ஒரு பங்கும் ஒரு ஷேரா இருக்கு. கடைசியாக இந்த அவென்டல் அப்படின்ற ஒரு ஷேர் பற்றிய ஒரு செய்தி. இது வந்து ஒரு சிறிய ஷேராக இருந்தாலும் டிஃபென்ஸ் செக்டர்ல நல்ல ஏறி இறங்கிய ஒரு பங்கு அப்படின்னா இந்த அவென்டல் இருக்கு. சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்தவன் இன்னும் எந்திரிச்சே வரல.
சில ஷேர்ஸ் வந்து அப்நார்மலா ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருந்தான் டிஃபென்ஸ் செக்டர்ல. அந்த மாதிரி அப்நார்மலா இருக்கக்கூடிய நேரத்துல இறங்கி ஏறி ஆடிக்கொண்டிருந்த ஒரு பங்குல இந்த அவன்டெல் அப்படின்ற ஒரு பங்கு ஒண்ணு. இந்த மாதிரி இறங்கி ஏறி ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால பல பேர்த்துக்கு என்ன தோணும் அப்படின்னா, அட மேல மாட்டியிருந்தாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. தெரியாம பயந்துட்டு கீழே விழுந்திருந்தாலும் மறுபடியும் கீழே வந்து விழுந்திருக்கிறதுனால மறுபடியும் ரீஎன்டருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த அவன்டெல்ல வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு சின்ன ஷேராக இருந்தாலும் ஒரு 83.8 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த 83.8 கோடி ஆர்டர் என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஏன் அப்படின்னா ஒரு குவார்டருக்கே 63 கோடிக்கு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே அவங்க மேனேஜ்மெண்ட் டீமை கட்டி பிடிச்சு உம்மான்னு கொடுத்துருப்பாங்க அவன்டெல் கம்பெனில. ஏன்னா ஒரு குவார்டருக்கு தேவையான ஒரு குவார்டருக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சேல்ஸை ஒரே ஆர்டர்ல பிடிச்சா. நண்பர்களே, இன்னொரு செய்தி. இந்த செய்தியை படிச்சோன்னே சென்னையில 1 கோடி 1.5 கோடிக்கு ஏதாவது அபார்ட்மெண்ட் வாங்கிடலாம், நல்ல அபார்ட்மெண்டா நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அதாவது 6000 7000 கோடி 10,000 கோடின்னு பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சென்னையில 47 ஏக்கரா என்பது வாங்கியிருக்காங்க. எதுக்கு? டெவலப்மெண்ட் பண்ணி பெரிய லாபத்துக்கு விற்கிறதுக்கு தான். அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து 2 கோடி 1 கோடி 50 லட்சத்துக்கு பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்கும்? ஆனா பாருங்க, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஷேர் வந்து இன்னும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ தாண்டல. அவன் இன்னும் பேஸ்மெண்ட்டுக்கு இன்னும் பில்லர் தோண்டிக்கிட்டே இருப்பான் போல. நீ எப்பயா நீ பில்லரை நிக்க வைப்ப? நேத்து கூட ஓமேக்ஸ்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நினைக்கிறேன். அது ஆக்சுவலா லாஸ் மேக்கிங் கம்பெனி. அது ஏதோ ஒரு 6000 கோடிக்கு பக்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி கேட்டோம்னா அவன் 20% ஏறிட்டான். இதெல்லாம் எவ்வளவோ ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ், லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனிஸ். சென்னையில 47 ஏக்கரா லேண்ட் வாங்கி எல்லாம் ப்ரொமோஷன்ல போறாங்க அப்படின்ற ஒரு சமயத்துல சும்மா அப்படியே தடவிக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடக்கு. சரி நண்பர்களே, இந்த ஜூன் மாசம் ரொம்ப சுமாரான மாசம். அதை முடிஞ்சு தள்ளி வச்சுக்கிட்டு ஜூலை மாசத்துல எல்லாத்தினுடைய அக்கௌண்ட் அப்படியே பணம் மழையாக பொழிய வேண்டும். வைத்திருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலும் கும்பா ரிசல்ட்டுகள் கொடுக்காம Q1 ரிசல்ட்ல மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரிசல்ட்டை கொடுத்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.